ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி முடி கொட்டும் பொழுது ஃபாஸ்ட்டாக வளர மாட்டேன்றது. முடி கொட்டுறது தான் பார்க்க முடியுதே தவிர வளர்றதை பார்க்க முடியல. ரெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தொட்ட உடனே கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது காய்ச்சல் வந்தால் கூட 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே கொத்து கொத்தாக முடி வரும். ஆனால் ரொம்ப விஸ்கஸாக இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய்லாம் ரொம்ப கஷ்டம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது. பசலைக்கீரை ரொம்ப நல்லது. கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சு அதையும் அரைச்சிக்கலாம். இந்த பசலைக்கீரையும் அரைச்சிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஸ்கேல்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவன் எள்ளு அந்த மாதிரியான கால்சியம் ரிச் ஃபுட்டையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஹேரோட க்ரோத் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஜெனட்டிக்காக சில பேர் எதுவுமே சாப்பிட்லன்னா கூட முடி இவ்வளோ நீளம் இருக்கும். ஸோ நம்ம லக்கியாக இருந்தால் ஓகே, பட் இல்லைன்னா நல்ல உணவை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வசுந்தரா, அடுத்த கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. முடி ரொம்ப கொட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது முடி கொட்டுறதை பத்தி கேட்பாங்க. எப்படியாவது அது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுங்க. யா ஷுவர். ஹேர் ஃபால் அப்படின்றது சொல்லாதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் முடி கொட்டும். அது நார்மலாக நம்ம லைஃப்பில் 25 டைம்ஸ் அந்த முடி வளர்ந்து அது அப்படியே வளர்ந்து அப்புறம் கொஞ்சம் வளராமல் இருந்து அப்புறமா கொட்டும். அனாஜன், கெட்டாஜன், தெலோஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ஸ்டேஜ். அனாஜன் ஸ்டேஜில் வளரும், கெட்டாஜன் ஸ்டேஜில் வளரவும் வளராது, கொட்டவும் கொட்டாது. தெலோஜன் ஸ்டேஜில் ரெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தொட்ட உடனே கொட்டிடும். ஸோ இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் போயிட்டே தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக முடி கொட்டும் எல்லாருக்கும். அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் முடி வளரக்கூடிய ஸ்டேஜ். ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி முடி கொட்டும் பொழுது ஃபாஸ்ட்டாக வளர மாட்டேன்றது. முடி கொட்டுறது தான் பார்க்க முடியுதே தவிர வளர்றதை பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கலாம். முடி அப்படின்றது புரோட்டீனால் ஆகப்பட்டது. புரோட்டீனுக்கு இது வளர்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, புரோட்டீனும் தேவை, இரும்பு சத்து, கால்சியம், ஜிங்க்கு, ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், இது எல்லாமே தேவை. ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கூட தேவை இந்த முடி நல்லா வளர்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த புரோட்டீனால் ஆகப்பட்டிருக்கிற இந்த ஹேருக்கு இந்த மற்ற எல்லா ஊட்டச்சத்துக்களும் தேவையாக இருக்கிறதுனால நல்ல உணவை எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சில பேர் ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அதனால் ஒரு 5 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுருவாங்க, லஞ்சை ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சூ பண்ணி நல்லா டைம் எடுத்து சாப்பிட்டா நியூட்ரியன்ட் எல்லாம் பிளட்டில் சேரும். அந்த பிளட் நமக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்தை முடிக்கு கொடுக்கும். ஸோ இது வெளியிலேருந்து ஏற்படுற ஒரு இது அப்படின்றது ரொம்ப ரேர். நம்ம பாடிக்குள்ளே ஏற்படுற ஒரு சேஞ்சஸ்னால தான் முடி இவ்வளோ கொட்டுது. சில பேருக்கு ஜுரம் வந்திருக்கும், சில பேருக்கு கோவிட் வந்திருக்கும், சில பேருக்கு டெங்கு வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது காய்ச்சல் வந்தால் கூட 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே கொத்து கொத்தாக முடி வரும். ஏன்னா அந்த டைமில் பாடிக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து குறைஞ்சிது. அதனால அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அதோடைய எஃபெக்ட் தெரியும். அதாவது அந்த சைக்கிள் முடியும் போது தான் அதோடைய எஃபெக்ட் தெரியும். ஸோ நமக்கு உடனே அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த நமக்கு ஜுரம் இருந்தது, நம்ம இல்லைன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருந்தோம், இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம், இதனாலெல்லாம் முடி கொட்டும் அப்படின்றது. ஸோ அதனால் முடி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில டைம் ஹைப்போதைராய்டாக இருக்கும், சில டைம் ஹைப்பர் தைராய்டாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வேறு ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல ஏற்பட்டிருக்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 3-4 மாதத்துக்கு அப்புறம் முடி கொட்டும். சில டைம் மருந்துகள்னால முடி கொட்டும். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கீமோதெரப்பி எடுக்கிறவங்களுக்கு பார்த்தா அதோட சைடு எஃபெக்ட்னால முடி கொட்டும். அது ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய காரணமாக இருக்குது இப்போல்லாம். ஏன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கும்பொழுது அவங்களுக்கு மேல் ஹார்மோன்ஸ் அதிகரிக்குது. ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் அதிகரிக்கிறதுனாலையும் அதோட சைடு எஃபெக்ட் இந்த ஹேர் ஃபாலாக இருக்கலாம். ஸோ அதோட சைடு எஃபெக்ட் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத்தாக இருக்கும், சம்டைம்ஸ் ஹேர் ஃபாலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருடைய லைஃப்பை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது இதனால் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி சில பேர் ஹார்ட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, போர்வெல் தண்ணியிலேயே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு வெல் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அதில் சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது படிஞ்சு அது நம்மளுடைய ஹேருக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்தை கிடைக்க விடாமல் செஞ்சிடும். அந்த மாதிரி தண்ணியில் குளிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நல்ல தண்ணியில் லாஸ்ட் ஃபியூ ரின்சஸ், ஒரு அரை பக்கெட்லையாவது கடைசி ஃபியூ ரின்சஸ்க்கு நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், ஹேரும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. உங்களோட ரீசன் என்னன்றதை பாருங்கள்.
பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வெளிப்புறத்துலேருந்து என்ன பண்ணலான்னா ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம், ஸ்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மெயினாக ஆயிலிங் ரொம்ப முக்கியம், அதை பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் வச்சாலே போதும், நல்ல ஒரு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணாலே நல்ல ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆயில் உள்ளே போகுதோ இல்லையோ இந்த ரத்த ஓட்டத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுதான் மெயின் திங். அதனால ஆயில் மசாஜிங் அப்படின்றது ரொம்ப நல்லது. என்ன ஆயில் வைக்கலாம் வசுந்தரா? கோகனட் ஆயில் வைக்கலாம், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் வைக்கலாம், ஜிஞ்சலி ஆயில் வைக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா அந்த ஆயில் உள்ளே போக போகிறதே இல்லை, அது மேலோட்டமாக நமக்கு வந்து ஒரு இதை கொடுக்கறது தான், லூப்ரிகேஷன் கொடுக்க தான் நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப விஸ்கஸாக இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏதாவது பேக் அதை கொட்டுறதை போடலாம், பேக் போடலாம். வந்து கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, ஆம்லா, வெந்தயம் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம், தயிர் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல க்ரீன் பேக்காக கிடைக்கும் நமக்கு. அரைச்சி எடுத்து அதை தலைக்கு வந்து நல்ல ஸ்கேல்ப்புக்கு மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் 10 minutes வச்சா போதும். ரொம்ப நேரம் வச்சாலும் வந்து சில பேருக்கு சைனஸ் அஃபெக்ட் ஆகும். ஜஸ்ட் 10 minutes வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். மெயின் திங் வந்து கீரை எடுத்துக்கலாம், பசலைக்கீரை ரொம்ப நல்லது. கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சு அதையும் அரைச்சிக்கலாம், இந்த பசலைக்கீரையும் அரைச்சிக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்கேல்ப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணி 10 minutes வெயிட் பண்ணி வாஷ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். ஷாம்பு கூட ரொம்ப நல்ல குவாலிட்டி ஷாம்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்ல விளக்கம் சொல்லியிருக்கீங்க. முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பிடலாம், அதுக்கு என்ன பேக் பண்ணலாம்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் முடி வளர்ச்சியை அதிகரிக்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா கெரட்டின் அப்படின்ற ப்ரோட்டீனால் ஆகப்பட்டது தான் நம்மளுடைய ஹேர். ஸோ அதுக்கு சம்டைம்ஸ் ப்ரோட்டீனே இல்லாமல் இருக்கும் சில பேருடைய உணவில். அவங்க அதுக்கு உட்காந்து எழுதி பார்த்தாங்கன்னா தெரியும் எதில் நான் ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னு பார்த்தா எதுலேயுமே இருக்காது. பாலும் குடிக்க மாட்டாங்க, தயிர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி எக்கு சாப்பிட மாட்டாங்க, பன்னீரே பிடிக்காது. ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் அதுலேயும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஈவன் எள்ளு அந்த மாதிரியான கால்சியம் ரிச் ஃபுட்டையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேரோட க்ரோத் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஜெனட்டிக்காக சில பேர் எதுவுமே சாப்பிட்லன்னா கூட முடி இவ்வளோ நீளம் இருக்கும். ஸோ நம்ம லக்கியாக இருந்தால் ஓகே, பட் இல்லைன்னா நல்ல உணவை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மெயின் திங் ப்ரோட்டீன், அயர்ன், பி காம்ப்ளெக்ஸ், B12, B5 இதெல்லாமே நமக்கு ரொம்ப தேவை. ஸோ பி காம்ப்ளெக்ஸ், பயோட்டின் அதுவும் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்து எதுலெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்து சாப்பிட்றது ரொம்ப அவசியம். தேங்க்யூ வசுந்தரா, ரொம்ப விளக்கமாக ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய queries என்ன இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறோம்.